வருடத்திற்கு ஒரு முறை நாகப்பாம்பு வில்வ இலைகளை கொண்டு வந்து இந்த தல ஈசனின் மீது தூவி பூஜை செய்வதோடு மட்டுமல்லாமல் பாம்பு தன்னுடைய தோலை உரித்து மாலையாக அணிவித்து ஈசனை வழிபட்டு செல்கின்றது. மறுபிறவி இல்லாதவர்கள் மட்டுமே இந்த கோவிலுக்குள் நுழைய முடியும். மற்ற யார் நினைத்தாலும் இந்த கோவிலுக்குள் நுழைய அனுமதி கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அதோட வருஷத்தின் 365 நாட்களும் சூரிய ஒளி சிவன் மீது விழும் அதிசயம் நிறைந்த ஆலயம் இது. இங்கு உள்ள சிவலிங்கம் 22,000 ருத்ராட்சங்கள் கொண்ட கவசத்தோடு முழு ருத்ராட்சம் அலங்காரத்தில் காட்சி தருகிறார். சிவபெருமானின் ஆபரணத்தில் இருந்து எடுக்கப்படும் ருத்ராட்சம் இங்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த கோவிலில் எழுந்தருளி இருக்கும் தெய்வங்கள் அனைத்தும் வேறு எங்கும் காண முடியாத அளவில் மாறுபட்ட கோலத்தில் காட்சியளிக்கிறது.